கவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ வச்சு பிரெஞ்சு ஃப்ரை நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். தோல் சீவிட்டு மேல் தோல் சீவிட்டு நான் வச்சிருக்கிறேன். மிளகாய் பொடி 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூலான தண்ணியில நம்ம போட்டுக்கலாம். நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணோம், அது மேல மாவு மாதிரி இருக்கும். அதை நம்ம தண்ணியில வாஷ் பண்ணிட்டா அது போயிடும். அது நல்லா தண்ணி நல்லா உதறிட்டு காட்டன் துணி ஒயிட் துணியில போட்டு உணர்த்திங்க. ஃபேன் காத்துல ஒரு 10 நிமிஷம் போட்டீங்களா உணர்ந்துடும். உருளைக்கிழங்க நம்ம கட் பண்ணி தண்ணியில அலசிட்டு நம்ம ஒரு காட்டன் துணியில போட்டு வச்சிருந்தோம். தண்ணி நல்லா உணர்ந்துச்சு. மேல இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம நல்லா ஒத்தி எடுத்துடலாம். ஈரம் எல்லாம் போயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு நம்ம எண்ணெய் வச்சாச்சு. நம்ம உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் மெதுவான சூடா இருக்கணும். நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்ப எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிடுங்க. மீதி இருக்கிறதே நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முறை போட்டு எடுத்தாச்சு. நம்ம 2வது முறை போட்டு எடுத்துக்கலாம். 2வது முறை போட்டாதான் நல்லா மொரன்னு வரும். நல்லா வேகட்டும். எல்லாம் மெரூன் கலர்ல மாறிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு, நல்லா மொரன்னு ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா இருத்துட்டு எடுங்க. நம்ம பிரெஞ்சு ஃப்ரை ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் நீங்க காரத்துக்கு. கொத்தமல்லி தழை லைட்டா போடுறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம கவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பிரெஞ்சு ஃப்ரை செஞ்சோம். ரெடி ஆகி போச்சு. தக்காளி சாக்ஸ் வச்சிருக்கிறேன் தொட்டுக்கிறதுக்கு. மேல நல்லா மொரன்னுக்குது, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம். சூப்பரா இருக்குது. வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.